கூலி, புகையிலை, குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் தொடர்பான வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் மத்திய மாநில அரசின் வழக்கறிஞர்களை அழைத்த நீதிபதி கூலிப், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களாக அறிவிக்காதது ஏன் என்று மத்திய மாநில அரசுகளிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க கூறியிருந்தார். இதையடுத்து குட்கா புகையிலை விற்பனை தொடர்பாக ஹரியானா, கர்நாடகாவைச் சேர்ந்த 3 நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த வழக்கு புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் முன்பு ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு மரியாதை கலந்த பயம் இருந்தது. தவறு செய்யும் மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டித்தனர். ஆனால் இப்போது சிறிய அளவில் கண்டித்தால் கூட தற்கொலை செய்யும் எண்ணத்திற்கு மாணவர்கள் வந்து விடுகின்றனர். பெற்றோர்களும் ஆசிரியர்களிடம் மாணவர்களை கண்டிக்க வேண்டாம் என வலியுறுத்துகின்றனர். இதனால் மாணவர்களை கண்டிக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பெற்றோரும் ஆசிரியர்களும் இணைந்து மாணவர்களை நல்வழிப்படுத்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்துள்ளது. மத்திய அரசு புகையிலை பொருட்கள் தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து நாடு முழுவதும் பள்ளி வளாகங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராக கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முதலில் நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பின்னர் புகையிலை, கூலி, குட்கா போன்ற போதைப் பொருட்களின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும். இவற்றை தயார் செய்யும் நிறுவனங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்று போதைப் பொருட்கள் தடை சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்.